ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் வசித்து வரும் 40 வயதான டோர்டன் மேயர் என்ற குடும்பஸ்தர் ஒருவர் தன்னை தத்துக் கொடுத்ததன் மூலம் பிரிந்த தனது உயிரியல் தாயை தேடி ஊடகங்கள் மூலம் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தனது தாயை தேடி வருகிறார். டென்மார்க் பெற்றோர் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் டோர்டன் மேயர் தனது தாயை தேடி வருகிறார். அந்த ஆவணங்களின்படி அவருடைய உயிரியல் தாயின் பெயர் முகமது சாலி மரிகார் ஷித்தி ஜெசிமா. தாய்க்கு 21 வயதாக இருந்தபோதுதான் பிறந்ததாகவும் தனக்கு 1.5 வயதாக இருந்தபோது டென்மார்க் தம்பதிக்கு தத்து கொடுக்கப்பட்டதாகவும் டோர்டன் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஒரு பணக்கார வீட்டில் பணிபுரியும் போது என் தாய் கர்ப்பமாக இருந்தார். பதிவுகளில் எனது உயிரியல் தந்தையை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தத்தெடுப்பு ஆவணங்களின்படி தான் கோட்டையில் பிறந்ததாகவும் கொழும்பு காசல் வீதியில் உள்ள மருத்துவமனை அல்லது டி சோய்சா மகளிர் மருத்துவமனையில் பிறந்ததாக 2 ஆவணங்கள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தத்தெடுப்பு ஆவணங்களில் தனது பெற்றோரின் வசிப்பிடத்தின் குறிப்பிட்ட முகவரி இல்லாதது காரணமாகவே தனது தாயை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருப்பதாக டோர்டன் மேயர் தெரிவித்துள்ளார். எனவே தனது உயிரியல் தாய் அல்லது தனது உறவினர்கள் பற்றி ஏதேனும் தகவல் அறிந்தால் பெஷன் ரணசிங்கவை 0775000547 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு டோர்டன் மேயர் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார்.